சாதி கொடுமை, தீண்டாமை, மூட நம்பிக்கை, பெண் அடிமைத்தனம் என சமூகத்தில் புறையோடி போயிருக்கும் அடிப்படை வாதங்களை தன்னுடைய கருத்தால், பேச்சால், செயலால் எதிர்த்து போராடி மிகப்பெரிய புரட்சியை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியவர் தந்தை பெரியார். திராவிட கொள்கையில் பெரியாரின் பட்டறையில் உருவாக்கப்பட்ட பெரியாரின் போர்ப்படை தளபதி அறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்தார். அறிஞர் அண்ணாவின் மறைவின் போது தமிழகம் கண்ணீர் கடலில் மூழ்கியது. திக்கற்று நின்ற திமுக கழகத்தின் அடுத்த தலைவர் பொறுப்பை அண்ணாவின் தளபதியான முத்தமிழறிஞர் கலைஞர் ஏற்றார். பெரியாரின் கொள்கைகளையும் அண்ணாவின் அரசியலையும் தான் ஆட்சி செய்த 50 ஆண்டுகளில் படிப்படியாக நிறைவேற்றினார். திராவிட தலைவர்களின் வரிசையில் தலைவராக முத்தமிழறிஞர் கலைஞருக்கு பிறகு பொறுப்பேற்றார் தளபதி மு.க. ஸ்டாலின். 10 ஆண்டு கால அடிமை ஆட்சிக்கு முடிவு கட்டி மக்களுக்கான விடியலை கொடுக்க அரியணை ஏறினார் தளபதி மு.க. ஸ்டாலின். கலைஞர் உருவாக்கிய நவீன தமிழ்நாட்டை அதிநவீன தமிழ்நாடாக உருமாற்றிக் கொண்டிருக்கிறது அவரின் சிந்தனைகளும் செயல்பாடுகளும். தந்தை முதல்வராக தலைவராக இருந்தாலும் தன் உழைப்பால் உயர்ந்த உழைப்பு 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 என்றால் அது ஸ்டாலின் என கலைஞரால் போற்றப்பட்ட தளபதி மு.க. ஸ்டாலின் உடன்பிறப்புகளின் தலைவரானார். கலைஞருக்கு எப்படி தளபதி மு.க. ஸ்டாலின் ஒரு தூணாக இருந்தாரோ அப்படியான ஓர் இடத்தை இப்போது பிடித்திருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். முழு நேர அரசியலில் ஈடுபடுவதற்கு முன்பே உதவியென தன்னிடம் வரும் மக்களுக்காக ஓடிப்போய் உதவி செய்து அவர்களின் மனங்களில் நீங்காமல் நிறைந்திருந்தார். அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கிட்டத்தட்ட 30 வருஷமாக நெருங்கி பழகிற ஒரு வாய்ப்பை அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மூலமாக கிடைத்தது. அன்னைக்கு நான் எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் இருக்கார். ஒரே ஒரு சேஞ்சஸ்ஸு, அவருக்குள்ள ஒரு தாகம், இன்னும் மேலும் மேலும் மற்றவர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும், அவர்களின் வளர்ச்சி பாதையில் கொண்டு போக வேண்டும் என்ற ஒரு தாகம் தான் அவருக்குள்ளே வளர்ந்துக்கிட்டே இருக்குது. மற்றபடி 30 வருஷமாக நான் பார்க்குற அதே ஆட்டிடியூடில், அதே புன்னகை, அதே எளிமை, அவ்வளோ ஒரு தன்மையான ஒரு பழகும் குணத்தோடு தான் எல்லாத்திட்டையும் பழகிட்டு இருக்கிற ஒரு நோபல் பர்சன். கட்சி பதவியும் சரி, அரசாங்க பதவியும் சரி, இவராக தேடி போனதில்லை, அவருக்கு தேடி வந்தது. ஏன்னா இவர் கட்சிக்கு உழைத்ததும் சரி, பிரச்சார யுக்தியால் கட்சி மாபெரும் வெற்றி பெற்றதையும் சரி, இதெல்லாம் பார்த்து கட்சி தொண்டர்கள் நமக்கான தலைவர் இவர், நம்மளோட எதிர்காலத்துக்கான தலைவர் இவர் அப்படின்னு கட்சிக்காரங்க முடிவு பண்ணி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் செயலூர் கூட்டத்தில் தீர்மானங்கள் போட்டு, அதுக்கு மாவட்டத்துக்கு கீழே இருக்கிற மாநகரம், ஒன்றியம் இதெல்லாம் தீர்மானம் போட்டு தலைமைக்கு அனுப்பி அதன் மூலமாக கிடைத்த பதவி தான் ஒழியே இவராக தேடி போன பதவி இல்லை, இவருக்காக தேடி வந்த பதவிகள். அந்த பதவியும் அவர் பொறுப்பு என்ற ஒரு உணர்வில் தான் அவர் இருந்தார் ஒழியே பதவி என்ற ஒரு சுகத்திற்கு இன்று வரை இல்லை, என்றுமே அவர் போகமாட்டார். ஏன்னா அது அவரோட ஆட்டிடியூடு. இன்னும் சொல்லப்போனால் கழக இளைஞரணி செயலாளர் பொறுப்பிற்கு வந்த பிறகு இன்று கழக தலைவர் இளைஞரணி செயலாளராக இருந்தபோது எப்படி ஒரு செயல்பாடு இருந்ததோ அதற்கு மேல் பல மடங்கு செயல்பாடுடன் இன்று நடைபெறுகின்ற என்று கழக தலைவர் வாயாலே ஒரு பாராட்டு பெற்றவர் தான் நமது கழக இளைஞரணி செயலாளர். அரசியலில் ஈடுபடுவதில் தனக்கு ஆர்வம் இல்லை என அவர் சொல்லி இருந்தாலும், மரம் சும்மா இருந்தாலும் காற்று சும்மா விடுவதில்லை இல்லையா, அப்படி அவரையும் அசைத்து பார்த்து விட்டது இந்த அரசியல். திராவிட அரசியல் பாரம்பரியம் கொண்ட குடும்பத்தில் இருந்து வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவ்வளவு எளிதில் ஒரு பொறுப்பை பெற்றுவிட முடியாது. உழைப்பு ஒன்றே உன்னை உயர்த்தும் என முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னதைப் போல கட்சிக்காக உழைக்கும் ஒருவருக்கே எந்த பொறுப்பும் பதவியும் போய் சேரும். அது அறிஞர் அண்ணா காலகட்டத்தில் தொடங்கி முத்தமிழறிஞர் கலைஞர், தளபதி மு.க. ஸ்டாலின் காலகட்டம் வரை தொடரும் ஒரு எழுதி வைக்கப்படாத விதி. திரைக்கலைஞர், தயாரிப்பாளர், விநியோகஸ்தர் என பல படிகளை கடந்து வந்திருந்தாலும் அதற்கெல்லாம் முன்பாகவே அவரின் நிர்வாகத்திறன் என்பது கலைஞரால் அங்கீகரிக்கப்பட்டது. இன்றல்ல நேற்றல்ல 2007ஆம் ஆண்டிலேயே தன்னுடைய மூத்த பிள்ளையான முரசொலியை நிர்வகிக்கும் பொறுப்பினை உதயநிதிக்கு வழங்கினார் கலைஞர். இன்னைக்கு இந்த மாதிரி தமிழக துணை முதல்வர் ஆவார். தமிழகத்திற்கும் கழகத்திற்கும் எதிர்காலமே அவரு தான் அப்படின்னு 20 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழின தலைவர், நம் நெஞ்சத்தில் குடியிருக்கும் கலைஞர் அவர்கள் தன்னுடைய பிள்ளையாக பாவிக்கும் அந்த முரசொலிக்கு
நிர்வாக இயக்குனர் என்ற ஒரு பொறுப்பினை கொடுத்து அது இன்று வரை மிக அருமையாக அதை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அதனை சீரும் சிறப்புமாக உதயநிதி செயல்படுத்தி வருவதற்கான சான்றுதான் 2017ஆம் ஆண்டில் நடைபெற்ற பவள விழா நிகழ்வு. அரசியல்வாதிகள், நடிகர்கள், பத்திரிகையாளர்கள் என அனைவரையும் அழைத்து மாபெரும் நிகழ்வாக அதனை மாற்றி காட்டினார். அதற்கு அடுத்த கட்டமாக கட்சி பணிகளில் களத்தில் இறங்கி செயல்பட தொடங்கினார். ஒரு தொண்டராக கட்சி நிர்வாகிகளுடன் சேர்ந்து கட்சி பணிகளை மேற்கொண்டார். தான் கலைஞரின் பேரன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களின் மகன் என்ற எந்த பிம்பமும் இல்லாமல் அடிப்படை தொண்டனைப் போல நிர்வாகிகளுடன் சேர்ந்து செயல்பட தொடங்கினார். அந்த எளிமையும் பண்புமே அவரை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தியது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முழுநேர அரசியல் களத்திற்கு வர வேண்டும் என்ற கோரிக்கை குரல்கள் எழத் தொடங்கின. சக கட்சி தொண்டர்கள் இடையேயும் உடன் பிறந்த சகோதரனைப் போலான ஓர் இணக்கம் ஏற்பட்டது. அவரே விரும்பாவிட்டாலும் அவரது செயல்பாடுகள் அவரை அரசியலுக்குள் இழுத்து கொண்டது. இந்த 2015 சென்னை வெள்ளம் இயற்கையால் ஏற்பட்ட வெள்ளம் அல்ல, செயற்கையாக அன்றிருந்த ஆளுங்கட்சி அதிமுகவினால் ஏற்படுத்தப்பட்ட வெள்ளம். அந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சுழன்று உதவிகளை புரிந்தார். ஆனால் அன்னைக்கு அந்த வெள்ளத்தில் மற்ற மாவட்டத்தில் இருக்கும் தனது நற்பணி மன்றத்தினரெல்லாம் அழைத்து 3 நாளைக்கு 5 நாளைக்குன்னு ஒரு 3 மாவட்டம் 4 மாவட்டம் நண்பர்களை வரவழைத்து அவர்களை இன்று தமிழக முதல்வர் இருக்கும் அந்த வீட்டில் அவர் இருந்த அந்த வீட்டில் தங்க வச்சு, இந்த ரெட் ஜெயிண்ட் ஆஃபீஸில் தங்க வச்சு, ஏன்னா வெளியூர்லேருந்து வராங்க, அவங்களுக்கு தங்க ஒரு இடம் வேணும், அவங்களுக்கு உண்டான வசதி வாய்ப்புகளை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் படைத்ததால், ஒரு எண்ணம் இருந்ததால், தட்ஸ் வை அதுக்கு முன்னாடி சொன்னேன் இஸ் அ நோபல் பர்சன்னு. அவர் வீட்டில் தங்க வச்சு அவர்களுக்கு உண்டான அனைத்து சௌகரியங்களையும் செய்து வைத்தவர். இளைஞர்களால் கொண்டாடப்படக்கூடிய நபராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் அப்போது திராவிட முன்னேற்றக் கழக தலைமையால் அறிவிக்கப்பட்டிருந்த ஊராட்சி சபை கூட்டங்களில் பங்கெடுத்து எளிய மக்களை அவர்களின் இருப்பிடங்களுக்கே சென்று சந்தித்தார். அவர்களின் பிரச்சனைகளை கேட்டு தீர்வுக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டார். அதன் பின்பு நடைபெற்ற 2019 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்காக பிரச்சாரம் செய்தார். எளிமையான, மக்களை கவரும் வகையிலான பிரச்சாரம் திமுக தொண்டர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியது. பொதுமக்கள் மத்தியிலும் கவனத்தை ஈர்த்தது. அப்போது ஆட்சியில் இருந்த எடப்பாடி பழனிசாமியே உதயநிதிக்கு பதில் அளித்தாக வேண்டிய நெருக்கடிக்கு ஆளானார். அவரின் இயல்பான பேச்சு, எதிர்க்கட்சியினர் மீதான நாகரிக விமர்சனம், எதிர்த்த வீட்டு நபருடன் திண்ணையில் உட்கார்ந்து அரசியல் பேசுவது போல கையில் மைக்கை பிடித்துக் கொண்டு தமிழ்நாட்டின் அனைத்து தெருக்களுக்கும் போய் மக்களிடையே தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அவரது அணுகுமுறையும் பேச்சும் மக்களுக்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கு பிடித்து போனது. அவர் போகும் இடங்களில் எல்லாம் கூட்டம் அலைமோதியது. கூடிய கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறியது. 2019 நாடாளுமன்ற தேர்தல் முடிவில் 37 மக்களவை தொகுதிகளையும் 13 சட்டமன்ற தொகுதிகளையும் கைப்பற்றியது திராவிட முன்னேற்றக் கழகம். அவரது பிரச்சார உத்திகளும் உழைப்பும் திமுகவுக்கு பெரும் பலமாக அமைந்தது. அந்த பலம் தொடர வேண்டுமானால் திமுகவுக்கு உதயநிதி வேண்டும் என்ற சூழல் உருவானது. இதனை உணர்ந்த திமுக மாவட்ட செயலாளர்களும் இளைஞரணி நிர்வாகிகளும் உதயநிதிக்கு கட்சியில் பொறுப்பு வழங்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றி வேண்டுகோள் வைத்திருந்தனர். இதைத் தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞரணி செயலாளர் என்ற பொறுப்பை தலைமைக் கழகம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வழங்கியது. அண்ணா அறிவாலயமே திருவிழா கோலம் பூண்டது. கட்சி தொண்டர்கள், இளைஞர்கள் என அனைவரும் அதனை வரவேற்று இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் தொடர் உழைப்புக்கு கிடைத்த பலனாக அந்த பொறுப்பு இருந்தாலும் கொடுக்கப்பட்ட பொறுப்புக்கு தன்னை தகுதியாக்கிக் கொள்வதுதான் அவருக்கு அடுத்த கட்ட குறிக்கோளாக அமைந்தது. பதவி அல்ல, பொறுப்பு என்பதை உணர்ந்து கழக வெற்றிக்காகவும் திராவிட இயக்க கொள்கைகளுக்காகவும் பாடுபடுவேன் என உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். பதவிக்கு ஏற்ற பொறுப்பும் பொறுப்புக்கு ஏற்ற உழைப்பும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் செயல்பாடுகளில் அதிகரித்தது. ஒன்றிய அரசு கொண்டு வந்த மக்கள் விரோத சட்டங்களையும் திட்டங்களையும் எதிர்த்து அவரது குரல் ஓங்கி ஒலித்தது. குடியுரிமை திருத்தச் சட்டம், வேளாண் திருத்தச் சட்டங்களுக்கு எதிராக களத்தில் இறங்கி போராடினார். மாணவர்களுக்கு அநீதி இழைத்து வரும் நீட் தேர்வினால் உயிரை மாய்த்து கொண்ட மாணவர்களின் வீடுகளுக்கே சென்று அவர்களது பெற்றோர்களுக்கு ஆறுதலை தெரிவித்து நம்பிக்கை கொடுத்தார். கிட்டத்தட்ட 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் பின்தங்கி போன தமிழ்நாட்டை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்ற வேட்கை அவரிடம் தெரிந்தது. அதற்கான ஒரு களமாக அமைந்தது 2021 சட்டமன்ற தேர்தல். திமுக வேட்பாளர்கள் மட்டுமல்லாது கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்காகவும் சுற்றிச் சுழன்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியின் வேட்பாளராக இருந்தாலும் தமிழகத்தின் அனைத்து தொகுதிகளிலும் கட்சியின் வெற்றிக்காக களத்தில் இறங்கி செயல்பட்டார்.
100 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தமிழகத்தின் மூலை முடுக்குகளில் எல்லாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் குரல் ஒலித்தது. மக்களுடன் மக்களாக கலந்துரையாடினார். அவரோட பிரச்சார உக்தி மக்கள் அப்படி ஒரு கவர மாதிரி இருக்கும். அது நான் சொல்லும் போதே என் மனசு அவ்வளோ ஒரு ஆனந்தம், எனக்கு ஒரு மகிழ்ச்சி தான் எனக்குள்ளே தோணுது. அவர் 2016 அவருடைய நண்பர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவருக்கு திருவெரும்பூரில் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். ஒரு கேண்டிடேட்டுக்கு அவர் பிரச்சாரம் பண்ணுறாரு அப்படின்னா he will ensure that the candidate should be successfully winning. ஏன்னா அந்த மாதிரி தான் அவரோட எண்ணங்களும் இருக்கும். அடுத்தது பிரச்சாரத்தை முடிச்சிட்டாலும் அந்த இடத்துல என்ன நடந்தது, எப்படி நடந்ததுன்ற அந்த தொடர்ந்து அவங்களோட தொடர்பில் இருந்து கொண்டு அவர்கள் வேறு ஏதாவது தேவைனாலும் அதை பார்த்து செய்கிறவர் தான் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். யூஸ்வலாக ஒருத்தங்க பிரச்சாரத்துக்கு போகிறாங்க அப்படின்னா ஒரு 4 செட்டு ட்ரெஸ்ஸு 5 செட்டு ட்ரெஸ்ஸுன்னு எடுத்துப்பாங்க. இவர் அப்படி இல்லை. காலையில் பிரச்சாரத்துக்கு கிளம்பும்போது என்ன ட்ரெஸ் போடுறாரு, என்ன ஷர்ட்டு போடுறாரோ அதே தான் நைட்டு இருக்கும். மதியானம் வந்தார், ஒரு 3 மணி 4 மணி தான் பிரச்சாரத்தை முடித்து சாப்பிட வருவார். சாப்பிட வந்தாலும் திருப்பி அதே ட்ரெஸ் தான் எடுத்து போவார். ஆனால் அந்த காஸ்டியூம்ஸை இப்படி மாற்று அப்படி மாற்று மேக்கப் அந்த மாதிரி எந்த ஒரு கான்செப்ட்டுமே இல்லை. அவரோட அந்த பிரச்சார யுக்தியே ரொம்ப எளிமையாக இருக்கும். பக்கத்துலேருந்து பார்த்ததுனால எனக்கு அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது சொல்கிறதுக்கு. அந்த பிரச்சார வண்டி போய் நிற்கும். அந்த வண்டிக்குள்ளே அந்த அன்னைக்கு எங்கே போய் பிரச்சாரம் பண்ணுறோமோ அந்த இடத்துல கட்சிக்காரங்க, முன்னோடிகள், கூட்டணி கட்சிக்காரங்கள்லாம் பேரை கேட்டு வாங்கிப்பார். பேரை கேட்டு வாங்கிட்டு மீண்டும் சொல்லுவார். அந்த மாவட்ட செயலாளர் வேட்பாளர்லாம் வண்டிக்குள்ளே தான் இருப்பாங்க. மாவட்ட செயலாளர்கிட்ட நான் நம்ம பிரச்சார வண்டி போய் நிற்கிற இடத்துல நீங்கள் வேறு யாராவது முகத்தை பார்த்தாலும் டக்குன்னு எனக்கு ஒரு பேப்பரில் அந்த பேர் எழுதி அனுப்புங்க. வேட்பாளர்கிட்டையும் சொல்லுவார், நீங்கள் மேலே என்னோட பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் இந்த பேப்பரில் என்னென்ன பேர் இருக்குன்னு தெரியும். நீங்கள் பிரச்சாரம் நான் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் பார்க்கும்போது வேறு ஏதாவது பேர் இருந்தாலும் என் காதில் சொல்லுங்கள், தயங்காதீங்க அப்படின்னுவார். அது ஏன் அப்படின்னா பிரச்சாரத்தின் போதோ ஒரு பொதுக்கூட்டத்தின் போதோ கட்சிக்காரங்கள் பேரை சொல்கிறதுல அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா அவரோட அன்பை அந்த கட்சிக்காரங்களுக்கு காட்டுறது அப்படின்னா அவங்க பேர் சொல்கிறது மூலமாக தான் காட்ட முடியும். அந்த பேரை நம்ம கண்டிப்பாக சொல்லணுன்றது ஒரு மிகப்பெரிய ஆழமான எண்ணம் படைத்தவர். ஒன்றிய அரசும் மாநிலத்தில் ஆட்சியில் இருந்த அதிமுகவும் மக்களை எந்த அளவுக்கு நசுக்கி வருகிறது என்பதை அவரது பாணியில் சொல்ல சுற்றியிருந்த லட்சக்கணக்கான மக்கள் அவரது பேச்சை ரசித்தனர். அவரின் பிரச்சார களத்தில் கூடிய மக்களின் கூட்டம் திருவிழாவைப் போல காட்சியளித்தது. ஒற்றை வைக்கோல் புரட்சி என கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் ஒற்றை செங்கல் புரட்சி தமிழக அரசியல் களத்தில் பெரும் வரவேற்பை பெற்றது. மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்காக அடிக்கல் நாட்டப்பட்டு அப்படியே கிடப்பில் போட்டிருக்கும் மத்திய அரசை கண்டித்து ஒற்றை செங்கலை வைத்து அவர் செய்த பிரச்சாரம் இளைஞர்களிடையே ட்ரெண்டிங் ஆனது. அவர் சென்ற இடங்களில் எல்லாம் திமுகவின் வெற்றி வாய்ப்பு அதிகரித்தது. ஆம், இறுதியாக சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்து திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றியை பெற்றும் ஆட்சி கட்டிலில் அமர்ந்தது. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டியிட்டிருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளரை விட 4 மடங்கு வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி வாக்கை சூடினார். அன்று முதல் அவர் சேப்பாக்கத்தின் செல்ல பிள்ளையானார். திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த இளைஞரணி செயலாளர் என்ற பதவியை காட்டிலும் தொகுதி மக்கள் கொடுத்த மாபெரும் வெற்றி அவரை மெய்சிலிருக்க வைத்தது. அவரின் எளிமையும் மக்களிடம் குறைகளை கேட்டு அதனை உடனே நிவர்த்தி செய்யும் வேகமும் மக்களுக்கு அவர் மீதான நம்பிக்கையை மேலும் அதிகரித்தது. அந்த ஜனங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் அவரை தொற்ற முடியாதா, தொட்டே ஆகணும்னு அவர் பிரச்சாரம் பண்ணும்போது கையை நோண்டுறது, கையெல்லாம் அப்படியே பீறி விட்டு அப்படியே ஒரு மாதிரி நகங்கள்லாம் பட்டு கிழிச்சு விட்டுரும். பிரச்சாரம் முடிஞ்சு அவர் ரூமுக்கு போகும்போது அப்பெல்லாம் பார்த்தாலாம் அப்படியே கையெல்லாம் அப்படியே புண்ணாகவே இருக்கும். தண்ணியில் மஞ்சள் ஊற்றி கலந்து அப்படி ஊற்றும் போது அப்படி ஒரு எரிச்சல் இருக்கும் அவருக்கு. ஆனால் அந்த எரிச்சல் அப்படியே தாங்கி அந்த வலியை தாங்கிப்பார். மக்களுக்கோசரமும் கழகத்துக்கோசரமும் அவர் பிரச்சாரம் மீண்டும் 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 நான் அதை ஆசைப்பட்டு செஞ்சிட்டே இருப்பார். ஆனால் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நாங்கள்லாம் கூட இருக்கும்போது சொல்லுவார், ஆனால் நாளைக்கெல்லாம் அங்கே கையை நீட்டாதீங்கண்ணா அப்படின்வார். அப்புறம் அவரை சுற்றி இருக்கிற பாதுகாவலருக்கு சொல்லுவாங்க, அந்த வண்டியில் இருக்கும்போது கையை தான் வந்தானா அவர் தடுத்து விடுங்க அப்படின்வாங்க. பட் ஆனால் அவர் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும்போது திருப்பி அந்த பாதுகாவலர் கையை தடுக்க வரும்போது மேலேருந்து சொல்லுவாராம் அந்த பாதுகாவலரை பாசமாக கண்டிப்பார், விடுங்க மக்கள் பார்க்கட்டும் அப்படின்னு. நேற்று தான் நம்ம கையை கிழிச்சாங்க, இன்றைக்கி நம்ம கையை கிழிச்சாலும் அதை பற்றி ஒன்றும் மேட்ரு இல்லை, நம்மளை மக்கள் பார்க்க வராங்கன்னு அவ்வளோ ஆசையாக மக்களாக பழகும் ஒரு நோபல் பர்சன் தான் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். கொரோனா 3ஆம் அலையில் இக்கட்டான சூழலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. கொரோனாவில் இருந்து மீள்வதற்கான ஒரே ஆயுதம்
மருத்துவ முகாம்களின் மூலம் வைரஸினால் பாதிக்கப்பட்ட மக்களை கண்டறிந்து அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பது. மற்றொரு பெரிய நிவாரணம் அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்துவது. துரிதமாக செயல்பட்டு சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் கிட்டத்தட்ட 100% மக்களுக்கு தடுப்பூசி செலுத்தி மக்களை கொரோனா பாதிப்பிலிருந்து காப்பாற்றினார். உழைக்கும் மக்கள் அதிகம் உள்ள தனது தொகுதியில் ஊரடங்கு காலத்தில் மக்களுக்கு 3 வேளை உணவளித்து அவர்களின் பசியை போக்கினார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது மக்கள் கேட்ட கோரிக்கைகளையும் அவர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் மட்டுமே அவரது சிந்தனை இருந்தது. மின்சார இணைப்பு இல்லாத வீடுகளுக்கு புதிய இணைப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தார். சாக்கடையும் கழிவு நீரும் தேங்கி போய் சுகாதாரமற்று கிடந்த குடியிருப்பு பகுதிகளில் உடனுக்குடன் களத்தில் இறங்கி அவற்றை அப்புறப்படுத்தினார். அதன் மூலம் நீண்ட வருடங்களாக மூச்சு திணறி போயிருந்த மக்கள் நிம்மதியாக சுவாசித்தனர். கடந்த ஆண்டு பருவமழையினால் பாதிக்கப்பட்ட தனது தொகுதி மக்களுக்கு வீடு வீடாக சென்று நிவாரண உதவிகளை வழங்கினார். மழை நீரும் கழிவு நீரும் கலந்து நடமாட முடியாமல் மக்கள் தவிப்பதை பார்த்து பதறிப்போன உதயநிதி ஸ்டாலின் களத்தில் இறங்கி துரிதமாக செயல்பட்டு மக்களோடு மக்களாக நின்றார். மக்களை காப்பாற்ற மருத்துவ முகாமும் இளைஞர்களுக்கு கை கொடுக்க வேலைவாய்ப்பு முகாம்களையும் நடத்தினார். அதன் மூலம் நூற்றுக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைத்தது. படிப்புக்காக உதவி கேட்டு தன்னை தேடி வரும் மாணவர்களுக்கு கை கொடுத்திருக்கிறார். கால் இழந்து நடக்க முடியாமல் தவித்து வந்த சிறுவன் முகிலுக்கு செயற்கை கால்களை பொருத்தி நடக்க வைத்து அழகு பார்த்தார். தாழ்வாரத்தில் இடிந்து போன வீட்டில் பல வருடங்களாக வசித்து வந்த தம்பதி தங்களுக்கு ஒரு வீடு வேண்டும் என கோரிக்கை வைக்க தன்னுடைய சொந்த செலவில் ஒரே மாதத்தில் புதிய வீட்டினை கட்டி கொடுத்து அவர்களின் கனவை நனவாக்கினார். சாக்கடைகளை சுத்தம் செய்யும் தொழிலாளர்களின் வலியை உணர்ந்த உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய அறக்கட்டளை மூலமாக தனது தொகுதிக்கு சாக்கடை அள்ளும் நவீன இயந்திரத்தை வாங்கி கொடுத்து துப்புரவு தொழிலாளர்களின் வலியை போக்கினார். சிந்தாதிரிப்பேட்டையில் செயலற்று கிடந்த குத்துச்சண்டை கிளப்பினை வேறு ஒரு இடத்தில் புதிய கட்டடத்தை கட்டி கொடுத்து மீண்டும் குத்துச்சண்டை பயிற்சியை மேற்கொள்ள நடவடிக்கை எடுத்தார். அந்த கிளப் மூலமாக பயிற்சி பெற்ற மாணவி பிரியா தேசிய அளவிலான குத்துச்சண்டை குழுவில் இடம்பெற்று சாதனை படைத்திருக்கிறார். இன்னொரு நெகிழ்ச்சியான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 2021 செப்டம்பர் அக்டோபருக்கு மேலே அந்த தொகுதியில் இருந்த ஜனங்கள் வாக்காளர்கள் அதிகமாயிட்டாங்க. ஆதார் கார்டு அதிகமாயிருச்சு. எப்படி அப்படின்னா, அந்தந்த ஏரியாவில் இருக்கவங்க அந்த ஆதார் கார்டை கொடுத்து என்ன உதவி வேணும்னு கேட்டு அந்த உதவியை இவர் செய்வார். அவங்களோட சொந்த மாமா இங்கே இருப்பார், அவங்களோட சொந்தக்காரங்க எங்கேயாவது ஒரு தொகுதியில் இருப்பாங்க, எங்கேயோ வெளியூரில் இருப்பாங்க. எல்லாருமே இந்த தொகுதியில் தான் வாழ்கிறாங்கன்ற மாதிரி ஆதார் கார்டை புதுப்பிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா யதார் ரூபத்தில் நமக்கு அண்ணன் உதவி புரிவார் என்ற ஒரு எண்ணத்தை விதைத்தார். அந்த எண்ணம் உண்மை என்று இன்று வரை தொகுதி மக்களுக்கு மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் உதவி புரிந்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி இந்த மாநில மக்களுக்கு மட்டும் ஒரு பாதிப்புனா இறங்கி மட்டும் செய்வாருன்றது அர்த்தம் இல்லை. கேரளாவில் மிகப்பெரிய வெள்ளம் வந்தது. அந்த வெள்ளத்தினால் பாதிப்பு கணக்கில் அடங்காமல் போணுச்சு. அந்த காலகட்டத்தில் அவரின் பெயரில் இருக்கும் நற்பணி மன்றம் கேரளாலையும் இருக்குது. அந்த கேரளா மக்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் என்று அறிந்து பொருட்கள் எல்லாம் பல லாரிகள் கோயம்புத்தூருக்கு வர வச்சு அங்கே செக்ரிகேட் பண்ணி கோயம்புத்தூர்லேருந்து கேரளாவுக்கு அனுப்பிச்சி வச்சார். ஸோ தமிழக மக்கள் தமிழர்களுக்கு மட்டும் உதவும் குணம் இல்லை, மக்களுக்கு உதவும் குணம் படைத்தவர் தான் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். தொகுதி பணிகளோடு தன்னுடைய கடமை முடிந்தது என நினைக்கவில்லை அவர். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞரணி செயலாளராக கட்சியின் கொள்கைகளையும் களப்பணிகளை மேற்கொள்வதிலும் கடமையை செய்ய தவறியதில்லை. இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் என அவரது பங்களிப்பு தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறியிருக்கிறது. உள்ளாட்சி தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் பெரும்பான்மையான வெற்றியை கண்டது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் தொடர் சாதனைகளுக்கு மற்றுமொரு மகுடமாக அந்த வெற்றி அமைந்தது. அந்த சாதனை வெற்றிக்கு உதயநிதியின் பிரச்சாரமும் உழைப்பும் பெரும் ஆதரவாக இருந்தது.